வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி கோலாகலம். காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் நடைபெறுகிறது. விமான சாகச நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண்டு ரசிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு மெரினா பகுதியில் 8000 போலீசார் குவிப்பு. அசம்பாவிதங்கள் நடைபெறாத வகையில் காவல்துறையினர் தீவிர ரோந்து. விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் இன்று போக்குவரத்து மாற்றம். திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரும் வாகனங்களுக்கு தடை விதித்து போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. விமான சாகச நிகழ்ச்சியை ஒட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கம். அரசினர் பூங்கா, டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து 25 சிற்றுந்துகளும் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. நடப்பாண்டில் தென்னிந்தியாவில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. 11ஆம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 65.65% வாக்குகள் பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஹரியானா, காஷ்மீரில் காங்கிரஸ் 50 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். என்டிடிவி டைம்ஸ் நவ் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். திருச்சி சிவா எழுதிய 5 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல் பிரதியை மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு பெற்றுக் கொண்டார். புத்தகங்களை வெளியிடுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை. காற்றுக்குள் இருந்து கைதட்டுகிறது கலைஞர் சிறையில் இருந்த பாளையம் கோட்டை. எதிர்க்கட்சிகள் திமுகவை பார்த்து குடும்ப கட்சி என்றால் கோபமே வருவது இல்லை. ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக வந்து துன்பம், துயர் அனுபவித்து நாட்டுக்கு உழைப்பவர்கள் திமுகவினர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்து குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக.
சிறைச்சாலையிலிருந்து படித்ததால் தான் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்படுவதில்லை. மிசா காலம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி பேச்சு. யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதாலதான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். பொய் அவதூறுகளை பரப்பி அதனை பாஜகவினர் உண்மையாக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவிற்கு என்றொரு வரலாறு இல்லை எனவும் சாடல். யோசிச்சு வராங்க, வரலாறு அதனால மாற்றாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவர்களால் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. திருச்சி சிவா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதலமைச்சர் மு க உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தலைவர் அவர்கள் உங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கோம். திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என சிலர் நினைக்கின்றார்கள். ஆனால் திருச்சி சிவா போன்ற லட்சியவாதிகள் இருக்கின்றவரை இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. நம் துணை முதலமைச்சர் சமத்துவத்தை பேசுகிறார், இன்னொரு துணை முதலமைச்சர் சக்காரத்தில் பேசுகிறார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சக்காரத்துல ஒண்ணு பேசுறாரு. நாங்க எல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகேயா? தேங்க்யூ, தேங்க்யூ. உதயநிதி ஸ்டாலின் சாம்ராஜ்யம் ஒரே ஒரு செங்கலால் கட்டப்பட்டது. திருச்சி சிவா நூல்கள் வெளியீட்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து கலகல பேச்சு. எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றுவிட்டால் தேர்தலில் தங்களின் வெற்றிக்காக உழைத்தவர்களை கண்டுகொள்வதில்லை. துணை முதலமைச்சர் உதயநிதியின் உருவத்தில் கலைஞரை பார்ப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நிகழ்ச்சி. ஐந்து பேர் உட்கார்ந்து கேட்கிற போது வந்து உலக செய்திகள்லாம் பார்க்கிற போது அதன் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிற துணை முதலமைச்சர் இளைய தலைவர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட நவீன மீன் அங்காடி நாளை முதல் செயல்படும். பட்டினப்பாக்கம் லூப் சாலை நடைபாதை வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட பகுதி எனவும் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சேலம் ஆனந்தபாலம் அருகே மாநகராட்சி நிர்வாகத்தால் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வராத அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம். இளைஞர்கள் போதை ஊசி போட்டுக்கொண்டு கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டுவதாக காவலாளி அச்சம். சேலம் மாநகராட்சி கட்டிடத்தில் போதைப் பொருள் விற்பனை நடப்பதாக வெளியான வீடியோ அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவு. போதைப் பொருள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமென காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல். தூத்துக்குடியின் கலாச்சாரம், பாரம்பரியம், நினைவுச் சின்னங்கள் குறித்தான புகைப்பட கண்காட்சி கனிமொழி MP திறந்து வைத்து பார்வையிட்டார். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மின்னல் தாக்கி மின் ஒயர்கள் அறுந்து விழுந்ததன் எதிரொலி. போக்குவரத்து நெரிசலால் 10 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவில் விழா நடத்துவதில் இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு. அனைவரும் ஒன்றிணைந்து திருவிழா நடத்த வேண்டுமென போலீசார் காலில் விழுந்து கதறி எழுத கோவில் நிர்வாகி. பட்டாசு விற்பனையில் அதிகமான தள்ளுபடி விலை, கவர்ச்சிகரமான விளம்பரத்தால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். விலையை உயர்த்தி வச்சு அதிகமான தள்ளுபடி என்று தள்ளுபடி விற்பனையில் தரமற்ற பட்டாசு விற்பனை செய்வது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு வருகிறது. ஆனால் பொதுமக்கள் அந்த மாதிரி விளம்பரம் படுத்தக்கூடிய பட்டாசு கடைகளில் பட்டாசுகள் வாங்க வேண்டாம். சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே வரும் 9ஆம் தேதி குளிர்சாதன சிறப்பு ரயில் இயக்கம். நவராத்திரி விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் 2ஆம் நாளில் சரஸ்வதி அலங்காரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. அன்ன வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 3ஆம் நாள் நவராத்திரி திருவிழா. முத்தங்கி சேவை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த மீனாட்சி அம்மன். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருநள்ளாறு கோவில்களில் நவராத்திரி 3ஆம் நாள் விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி வழிபாடு. திருப்பதி அன்னப்பிரசாதத்தில் பூரான் இருந்ததாக கூறப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என தேவஸ்தானம் மறுப்பு. தேவஸ்தானத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த திட்டமிட்ட செயல் என விளக்கம். இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா பாகிஸ்தான் உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படாது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் குறுகிய தூர வான் இலக்குகளை தாக்கும் 3 ஏவுகணைகள் சோதனை வெற்றி. ஆய்வு குழுவினருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. ஆண்டிற்கான மலபார் கடற்கரை பயிற்சி விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் நாளை மறுநாள் தொடக்கம். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளின் கடற்கரை வீரர்கள் பங்கேற்பு. இந்தியா, வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று தொடக்கம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி.
வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் இருந்து இந்திய வீரர் சிவம் துபே விலகல். காயம் காரணமாக விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக திலக் வர்மா அணியில் சேர்ப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி. 21 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி அசத்தல்.